தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதியின் மகனை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கார் பார்க்கிங் செய்வது தொடர்பான விவகாரத்தில் ஏற்பட்ட நீதிபதியின் மகனை தாக்கியதாக பிக்பாஸ் பிரபலம் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரரை காவல்துறை கைது செய்திருந்த நிலையில் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நேற்று மாலை சென்னை முகப்பேர் பாரிசாலையில் உள்ள தர்ஷன் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் வீட்டின் அருகாமையில் இருந்த டீ கடையில டீ அருந்தி கொண்டிருந்த அண்ணா நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதியின் மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் அதே சமயத்துல அந்த வழியாக வீட்டிற்கு வந்த தர்ஷன் அங்கு பார்க்கிங் செய்யப்பட்டிருந்த காரை எடுக்குமாறு அதில் ஏற்பட்ட தகராறில் இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொண்டனர். இந்த விவகாரத்துல ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் தர்ஷன் தரப்பினரும் முதல் புகாரும் நீதிபதியின் குடும்பத்தார் இரண்டாவது புகாரும் அளித்திருந்தனர். அதில் நீதிபதியின் குடும்பத்தார் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த ஜேஜே நகர் காவல்துறையினர் தர்ஷன் மற்றும் அவருடைய சகோதரர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இன்று மதியம் முதல் விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது ஜேஜே நகர் காவல் நிலையத்திலிருந்து தர்ஷன் மற்றும் அவருடைய சகோதரர் லோகேஷ் இருவரும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். மாஜிஸ்ட்ரேட் பரம்பீர் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்திலே அவர்களை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.